காரைக்குடி தொகுதியை நீங்க தேர்வு செய்ததுக்கான அடிப்படை காரணம் என்னங்கிறத சொல்லணும். இது ஒரு கேள்வியா? காரைக்குடி தொகுதியை ஏன் தேர்வு செஞ்ச அப்படின்னு. 134 தொகுதியும் உங்க தொகுதி மாதிரி தான். அதுல காரைக்குடிக்கு என்ன சிறப்புன்னு கேக்குறோம். காரைக்குடியில ஒரே சமூகம் வந்து குவிந்து வாழல, பரவலா எல்லா தமிழ் சமூகமும் இங்க நிறைந்து இருக்குது. அதனால ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு சாதிக்கு ஒரு தலைவர், ஒரு மதத்துக்கு ஒரு தலைவர்னு இங்க இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாருக்குமான ஒரு தலைமை இந்த நாட்டுல உருவாகல, அது முடிஞ்சிருச்சு. அது பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணா மாதிரி ஒரு பொதுவான தலைமைகள் நம்ம இனத்துல இங்க இல்லை. வந்ததெல்லாம் திராவிடம் பேசிக்கிட்டு, இந்தியன் பேசிக்கிட்டு, சாதி பேசிக்கிட்டு, மதம் பேசிக்கிட்டு இருக்குது. எங்களுடைய கோட்பாடு ஒண்ணு இருக்கு. சாதி அரசியலாகி அதிகாரத்துக்கு வந்தா சமத்துவம் சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அதுவே அரசியலாகி அதிகாரத்துக்கு வந்து ஆட்சியை செலுத்துமானால் அங்க மனிதம், அதாவது மானுடம் செத்து போகும். பணம் அரசியலாகி வந்தால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இதுதான் உலகம் மூலம் இருக்கிற யதார்த்த உண்மை. அப்ப இந்த இடத்துல இதையெல்லாம் கடந்து ஒரு மொழி, இனம், நாடு, மக்கள் நலம்னு, மண்ணின் வளம், மக்களின் நலம்னு ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னா ஒரு பொது தலைமை தேவைப்படுது. உங்களுக்கு தெரியுது, எல்லா சாதிக்கும் தலைமை இருக்கு. ஆனா உங்கள் மொழி இனத்துக்கு எல்லா சாதிக்கும் சேர்த்து ஒரு தலைமை இருக்கா? யாராவது சொல்லுங்க. அப்புறம் ஒவ்வொரு மதத்துக்கும் கட்சி இருக்கு. ஆனா இங்க மனிதம் பேச கட்சி இருக்கா? என் மலையை அறுத்துக்கிட்டு போறான், ஐயோ என் பூமி தாயின் மாறுன்னு அழுகிறதுக்கு ஒரு குரல் இருக்கா? ஐயோ ஆத்து மணல் அல்லாத அது பூமி தாயின் ரத்த நாளங்கள் அவன் நரம்பு அறுக்காதேன்னு பேச ஒரு குரல் இருக்கா? அப்போ அதுக்கு ஒரு குரல். அது என் சொந்த மண்ணிலிருந்து, என் தாய் நிலத்திலிருந்து நான் வென்று போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மண்ணிலிருந்து வந்த ஒரு மகன் உலக பொதுமைக்கு ஒரு அரசியலை எடுத்து வச்சான்னு ஒரு வரலாறை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த நிலத்தை தேர்வு செய்து சொல்றது. அப்புறம் எங்க கட்சிக்கு வந்து அதிகப்படியா வாக்குகளை செலுத்தின தொகுதிகள் இருக்குது. அதுல காரைக்குடி, சிவகங்கை, உங்களுக்கு தெரியும், ராஜபாளையம், இப்படி தென்காசி, பல தொகுதிகள் இருக்குது. அது ஒட்டப்பிடாரம், இந்த மாதிரி பல தொகுதிகள் எங்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை தந்தது. 31 தொகுதிகள் இருக்கு. அதுல காரைக்குடியும் முதலிடத்துல இருக்கு. அதனால சொந்த மண்ணில் நிற்போம் அப்படின்னு இந்த வாட்டி முடிவு பண்ணி வந்து நிக்கிறோம். போட்டியிடுற கட்சி எல்லாமே இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்க வழக்கம் போல. நாம் தமிழர் எப்படி எதிர்கொள்ளும்? இலவசங்களை எங்க கட்சி வந்து இருக்குது. அது வந்து எப்படின்னா, ஒரு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் இது. உங்களுக்கு தெரியும் தலை நிமிர்ந்து வாழ்ந்த ஒரு இனம். இப்ப எங்க மண்ணிலே இருக்கிற எங்க பாட்டனே எடுத்துக்கிட்டீங்க, மருதுபாண்டி, கொஞ்சம் சமரசம் செஞ்சிருந்தா அவர் ஆட்சியை நடத்தி வாழ்ந்திருக்கலாம். ஆனா மானமா உயிரா ஆட்சியான்னு பார்க்கும்போது மானத்தை விட உயிர் ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டைட்டு சாகலாம்னு போராடி தூக்குல தொங்கின பரம்பரையில வந்தவங்க நாங்க. அப்படி இருக்கும்போது இங்க வந்து தன்மானம் தான் பெருசு. அதுல வந்து ஒரு தன்மானத்தோடு வாழ்ந்து உலகத்துக்கு உணவளித்து 7 வள்ளல்களை கொண்ட பரம்பரை இது. மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது உலக வரலாற்றுல எங்க இனத்துலதான். அப்படி இருந்து சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில வந்துட்டு ஒரு அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் 1000-500க்கு கையேந்தி நிக்கிற நிலைமையில என் இனத்தை நிறுத்தினது ஒரு தமிழ் பேரினத்தின் தன்மான இழப்பா நான் பாக்குறேன். இலவசம்ங்கிறது வளர்ச்சி கிடையாது. எந்த அறிவான மகனும் ஏற்க முடியாது. அது வீழ்ச்சி திட்டம், அது வெறும் கவர்ச்சி திட்டம், அவ்வளவுதான். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னா யாராவது பதில் சொல்ல முடியுமா பாருங்க. நான் எனக்கு வசதி வேணும்னா, எனக்கு கடன் பெறணும்னா வீட்டு அடமானம் வைக்கிறேன், அல்லது நிலத்தை அடமானம் வைக்கிறேன், சொத்து அடமானம் வைக்கிறேன். என் நாடு கடன் வாங்குது, 10.5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கு தமிழ்நாடு. இந்தியா 196 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கு. ஒவ்வொரு மாநிலம் பெற்ற கடனை கூட்டும் போது 400 லட்சம் கோடி வருது. அப்போ வீட்டை அடமான வச்சவன் கடனை கட்ட முடியலைன்னா என்ன செய்யறான்னா, விஷம் குடிச்சு குடும்பத்தோட சாகுறான், தூக்குல தொங்கிடுறான். அப்ப நாட்டை அடமான வச்சு அந்த வட்டி மட்டும் நமக்கு எவ்வளவு கட்டுறாங்கன்னா 1 லட்சம் கோடி கட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இலவசங்களில் இழக்கிறது எப்படி வருதுன்னா, மிக மிக அத்தியாவசிய தேவையான மின் கட்டணத்துல 3 முறை இந்த அரசு கட்டணத்தை உயர்த்திருக்கா இல்லையா? சொத்து வரி கூடியது. ஒரு நிலம் வாங்குறீங்க, 1 ஏக்கர் நிலம் வாங்குறீங்கன்னா அந்த பத்திரப்பதிவுக்கு போனீங்கன்னா அது அதிகப்படியான கட்டணம் இருக்கு. இந்த நிலத்தின் விலையை விட பத்திரப்பதிவு விலை அதிகமா இருக்கு. இப்படி அத்தியாவசிய பொருள்களின் விலையை, அரிசி, பருப்பு, உப்பு, ஊறுகாய், நெய், மோர், தயிர், பால், இதன் விலையை ஏற்றி இதை சமப்படுத்துறீங்க. இப்போ ஒரு அறிவு சமூகம் இது ஏற்குதான்னு பாருங்க. இலவசமா பேருந்து யாரு கேட்டா? தரமான பேருந்து கேட்டோம், நியாயமான சரியான கட்டணத்தை கேட்கிறேன், ஒரு குறைந்த அளவு கட்டணம். உங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், இலவசமா ஒரு பொருளை கொடுத்துட்டா அதன் மதிப்பு உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இப்ப நான் மின்சாரத்தை எல்லா குடும்பத்துக்கும் இலவசமா கொடுத்துட்றேன். நீங்க மின் விளக்கையோ தொலைக்காட்சியோ அல்லது என்ன சொல்றது குளிர்விட்டியவோ அணைச்சிட்டு வெளியில போவீங்களா? யாராவது சொல்லுங்க.
அப்ப எவ்வளவு பொறுப்பற்ற சமூகத்தை நீ உருவாக்குற? நீ ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு ஏமாத்தி நான் வந்தா 10,000 கொடுக்குறேன், நான் வந்தா 2,000 கொடுக்குறேன், நான் வந்தா 2,500. யார் உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டு கொடுப்பீங்களா? எங்கிருந்து கொடுப்ப? மறுபடி மக்களின் மீது வரி சுமையை விழுத்தி இழுப்ப. 1000 கொடுக்குற, ஆனா 2 லட்சம் ரூபாய் இதுல இந்த குடும்ப அட்டையில கடன் இருக்கு. அதை யாரு கொடுக்கறது? இப்படி கடன் பெற்று போற நாடு கடன்ல வளர்ச்சி அடையுமா? எதுல வளர்ச்சி அடையும்? அப்ப அதை நாங்க ஏற்கல, அதை எதிர்க்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்னா, படிக்க தரமான சரியான சமமான கல்வி கொடுக்குறோம் என் பிள்ளைகளுக்கு, படிப்புக்கேற்ற வேலை கொடுக்குறோம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்குறோம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுக்குறோம், பார்க்க நல்ல மருத்துவம் கொடுக்குறோம், சரியா சமமா தரமா கொடுக்குறோம், பயணிக்க நல்ல பாதை கொடுக்குறோம், சரியான போக்குவரத்து கொடுக்குறோம், தடையில்லாத மின்சாரத்தை நாங்களே உற்பத்தி மாற்று மின்பெருக்கத்துக்கு அதெல்லாம் நான் திட்டம் சொல்லுவேன் எப்படி செய்ய போறேன்னு கொடுக்குறோம். இப்ப இந்த எரிகாற்றுக்கெல்லாம் பெரிதொருத்தனை சார வேண்டியதில்லை. நான் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யறேங்கிற என்னோட ஆடு மாட்டு கழிவுலை, மக்கிய இலதலை கழிவுலை, நான் அந்த உயிர் காற்று இந்த எரிகாற்றை பயோகேஸை எவ்வளவு வேணாலும் தயாரிச்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், உலக நாடுகள் பல நாடுகள் செய்து நான் செய்யறேன்ற நீங்க சிரிக்கிறீங்க. உங்களுக்கு புரியலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நான் மாற்ற கொடுக்குறேன், நான் தர்றேங்கிறேன். தூய குடிநீரை என் மக்களுக்கு விலை கொடுத்து வாங்காம நல்ல குடிநீரை நானே கொடுத்துட்றேன்றேன். நல்ல காற்று கிடைக்க செய்கிறேன். நஞ்சில்லாத உணவை உங்களுக்கு நானே விளைய வச்சு தரேன். இதெல்லாம் தான் நான் இலவசமா தர முடியும். நீங்க அதை விட்டுட்டு வேட்டி சேலை ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலை. ஒரு மின்விசிறி அவன் வாங்கிக்கலாம், ஒரு மிதிவண்டி அவன் வாங்கிக்கலாம், அரிசி வாங்கிக்கலாம், வேட்டி சேலை வாங்கிக்கலாம். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். 1/2 பவன் 1 பவன் தாலி வாங்கி கூட, தாலிக்கு தங்க வாங்கி கூட ஒரு பொண்ணு கழுத்துல கட்ட முடியாத ஒருத்தன் அந்த பிள்ளைய கடைசி வர வச்சு வாழுவான்னு நீங்க நம்புனீங்கன்னா இது எப்படி சொல்லுங்க? 1 பவன் தாலி கூட வாங்கி கட்ட முடியாத ஒரு வக்கற்றவன் நீ எப்படா பிள்ளைய வச்சு வாழுவ? தாலி கொடுத்துருவோம், அப்புறம் மோதிரம் கொடுத்துருவிய, அப்புறம் என்னதான் சொல்லுவீங்க, அப்புறம் டவுசர். அதனாலதான் நான் மொத்தமா சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு இங்க போட்டி இலவசம், இங்கிட்டு நில்லு. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் உன் மகன்கிறேன். இது வேணா என் பக்கம் நில்லு. வாக்குக்கு காசு அந்த பக்கம் நில்லு. உனக்கு சேவை செய்ய நான் எது காசு கொடுக்கணும்? நீ தான் காசு கொடுத்துறியே. கல்விக்கு வரி கொடுத்துற, மின் கட்டணத்துக்கு கொடுத்துற, எல்லாத்துக்கும் காசு கொடுத்துற. அதை வச்சு நான் பொதுமையா நல்ல சேவை செய்யறேன். அதுதான் நான் சொல்றேன். வாக்குக்கு பணம் கொடுத்தா முதலாளிகளுக்கான பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாயிரும். உங்களுக்கு புரியுது? அப்ப பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியும்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் 10 விழுக்காட்டு 10 பேர், அப்ப 90 பேருக்கான அதிகாரம் எங்க இருக்கு? உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கு அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் அரசியல் எங்க இருக்கு? நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துலதான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுதுங்கிற அறிவு நம்ம என் மக்களுக்கு வரணுமா இல்லையா? அந்த விழிப்புணர்வு வரணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் உங்களுக்கு சேவை செய்ய எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? அப்ப கொடுக்கும்போது நான் உங்களை ஏமாத்துறேன்னு தானே அர்த்தம். நான் எதுக்கு காசு கொடுக்குறேன்? நான் அடிச்ச கொள்ளையில உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், அடிக்க போற கொள்ளைக்கு அனுமதி கேட்கிறேன். இவ்வளவுதான். நம்ம ஒரு கோட்பாடு இருக்குல்ல ஐயா, நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுறோம், அவன் இந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான், நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட விற்கிறோம். இவ்வளவுதான் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. வாக்காளர்கள் யாரு அதிக இலவச வாக்கு கொடுக்குறாலும் அவ்வளவு ஆபத்து தானே சார் வாக்கு செலுத்துறாங்க. அதுதான் அதை மாத்தணும். நீங்க அப்படி பேச, நீங்க மாறிக்கொண்டு நீங்க அப்படி ஒட்டுமொத்தமா தம்பி, ஒட்டுமொத்தமா நீங்க அப்படி மக்கள் மீது பழியை போடுறதுன்னு நிறுத்தணும். உங்களை மாதிரி ஊடகவியலாளருக்கு பெரிய பங்கு இருக்கு இதை சரி பண்றதுக்கு. எப்படின்னா, ஒரு எளிய பிள்ளைகள் வாக்குக்கு 1 ரூபா காசு கூட கொடுக்காம 36 லட்சம் வாக்கை போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி தனித்து நின்று எங்களை அங்கீகாரம் பெற்ற, அது முழு இசை பெற்ற ஒரு கட்சியா உயர்த்திருக்காங்கன்னா, அப்ப அந்த மக்களுக்கு நீங்க எல்லாரும் காசு கொடுத்தீங்க, அதுலயும் என்னைய தேடி வாக்கு செலுத்தினாங்க. 3வது பெட்டியில இருந்த என் மைக்கு சின்னம் ஒரு புது சின்னத்தை தேடி எப்படி போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவை யார் ஆள்றதுல நான் பாரத பிரதமரா, நாட்டின் பிரதம வேட்பாளரா? அப்ப அதுல என்னை தேடி இருக்காங்கன்னா என் மக்களுக்கு வேற ஒண்ணு தேடுதல் இருக்கு. நல்ல அரசியல் வேணும், நல்ல ஆட்சி வேணும், இதெல்லாம் மாறணுங்க. என்ன இருக்குல்ல, உயர் தம்பி. 4.5 லட்சம் வாக்குல இருந்து 36 லட்சமா வாக்கு வருது. உயர்றதா இல்ல குறையிறதா தம்பி? 2016 எனக்கு 4.5 லட்சம், 2024 36 லட்சம். அது இந்தியாவை யாரும் ஆள்றது இல்ல. அப்ப வளருதா அது குறையுதா? கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இது புறையோடி போன புற்று ஒரே நாள்ல குணமாகாது. அதை மாத்தணும்னா நான் ஒருத்த மாத்த முடியாது, நீங்களும் செய்யணும் அந்த கடமை. உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா? அப்ப அந்த ஆதங்கத்தை நீங்களும் பாடுபடணும், நானும் பாடுபடணும், இவரும் பாடுபடணும். அப்ப இது யாரோவுடைய பொறுப்புன்னு நீங்க விலகி போறது பொறுப்பற்ற செயல்.
மார்ச் 10 வந்து எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லி மாதிரி இருந்துச்சு. ஆனா பட் இப்ப வந்து தேர்தல் அறிவிக்கிற தேதி வந்து தள்ளி போகுது அப்படிங்கிறது நாங்களே கேட்குறோம். ஏன்னா இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குது, எரிகாற்று உருளைக்கு தட்டுப்பாடு இருக்குது. அப்போ அதில் வந்து பள்ளி கல்லூரி எல்லாம் விடுமுறை விட வேண்டியிருக்கு. தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு உணவு கொடுக்க முடியல. பெரும் உணவு நிறுவனங்கள்லாம் மூடுறாங்க. இப்போ இந்த மாதிரி சூழல்ல எங்களுக்கு எரிபொருள் இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றது ரொம்ப கடினம். உங்களுக்கு தெரியும். அப்போ மிதிவண்டியில தான் நாங்கள் போய் சைக்கிளில் தான் போய் வாக்கு கேட்கணும். அப்போ எல்லாமே வந்து அதை வச்சு தான் இயங்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்று தலையிட்டு வல்லாதிக்க பெரு இந்திய துணைக்கண்டம், ரஷ்யா, சீனா போன்ற பெருநாடுகள்லாம் போய் தலையிட்டு இந்த போரை நிறுத்தி ஒரு அமைதியான சூழலுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மறுபடி கொரோனா நேரத்தில் வந்த ஒரு நெருக்கடி எல்லா நாடுகளுக்கும் வந்துடும். பெட்ரோல் டீசல் என்ன விண்ணூர்தியும் பறக்காது, பேருந்தும் ஓடாது, யாரும் வீட்டில் இதாக இருக்கணும், சைக்கிள் ஓட்டிட்டு தான் தெரியணும். அப்புறம் தள்ளி வைக்கணும். அந்த ஒரு சரியான சூழல் வர்ற வரை கொஞ்சம் காத்திருந்து பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப நெருக்கடி ஆயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும். நேற்று வரை உங்களுடைய பயணிச்ச அந்த காடியாமல வந்து இன்னைக்கு வந்து ஒரு தமிழருடைய தலைமையில நான் போய் இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அது நம்ம தங்கச்சி, நம்ம வளர்த்த பிள்ளை, நம்ம தங்கச்சி நல்லா வரணும்னு தான் நம்ம கொண்டு வந்தோம். என் தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அது எங்களுடைய அது வாழ்த்துக்கள். என்னோட தங்கைக்கு வாழ்த்து. நாம் தமிழர் அப்படின்ற இயக்கத்துலதான் உங்களுடைய அந்த கொள்கைக்கு பிடிச்சதான் உங்களுடைய கூட நான் பயணிச்சேன். இல்ல அதுவே சொல்லுது பாருங்க. இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. என் தங்கச்சியே சொல்லுது பாருங்க பேட்டின. நான் என்னோட சேர்றதுக்கு முன்னாடி 2010 அதிமுக மகளிர் பொறுப்புல இருந்தேன்னு சொல்லுது. அப்ப அங்க இருந்துதான் எங்க கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது பிடிக்காம அது திரும்பி போனாங்க? உங்களுடைய அந்த தமிழர் கொள்கை நீங்க எல்லாமே நாட்டுக்கு நல்லதுதான், மக்களுக்கு நல்லதான் நினைக்கிறீங்க, பேசுறீங்க, அதோட தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க மனமாற்றம் வந்ததுக்கு என்ன காரணம்? அதை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்காக நாங்க விஜய்க்கு வந்து மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அது அந்த மாதிரி எதுவும் உங்க கருத்துல? அது அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். எனக்கு கொடுக்காத நெருக்கடியில இந்த அரசுகள் கொடுத்துருக்கு மற்றவங்களுக்கு நினைக்கிறீங்களா? என் மேல எவ்வளவு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வழக்கு இருக்குன்னு சொல்லுங்க. 260 வழக்கு இருக்கு. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது, நான் போகாத சிறைன்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளில் என் மேலதான், எங்க கட்சி பிள்ளைகள் மேலதான் எண்ணெய் ஏவப்பட்டிருக்கு. திடீர்னு என் சின்னத்தை எடுத்து மிரட்டும், என்னென்னவோ செய்யும். அது நீங்க எடுத்துக்கிற முடிவு தான். ஒரு நேர்மையாளனுக்கு மட்டும்தான் திமிரும் துணிவும் வரும். நம்ம இருந்தோம்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, என்ன வேணாலும் பண்ணு பார்ப்போம், அவ்வளவுதானே. சிறையில போடுவ, தூக்கில போட முடியாதுல்ல. அதுக்கு பயப்படாம இருக்கணும். மிரட்டுது உருட்டுது அதுக்கெல்லாம் பயந்தா இந்த வேலைக்கு வரக்கூடாது. சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கஸ்டடி மரணங்கள் வந்து தொடர்ந்து கிடையாது. இல்ல சிவகங்கையில, திருநெல்வேலியில எல்லாத்திலும் நடக்குது. இது காக்கிறவனே கொலைகாரனா மாறினான்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாடு அப்படி இருக்கு. இங்க சட்டம் இருக்கு, ஒழுங்கு இல்லை. அதை காப்பாற்றணும்னா இந்த ஆட்சியை மாற்றணும். நீங்க இந்த ஆட்சி நீங்க என்ன தம்பி அடிப்படை புரிஞ்சுக்கணும். திமுக, அதிமுக இந்த கட்சிகள் தான் 60 ஆண்டுகளா மாறி மாறி ஆளுது. உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வியை உங்க எல்லாருக்கும் முன்னாடியே அனுப்புறேன். தமிழ்நாடு எவ்வளவு சிக்கல்ல இருக்கு, எவ்வளவு ஏழ்மை வறுமையில இந்த நாடே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு எல்லா உரிமையிலையும் நம்ம பறி கொடுத்துட்டோம். அதை பட்டியலிட்டா ரொம்ப பெருசு. கல்வி மாநில திட்டத்தில் எடுத்துட்டு போயிடுச்சு, கச்சத்தீவு போயிடுச்சு, காவிரி உரிமை போயிடுச்சு, நிலமெங்கும் நச்சு ஆலைகள், எல்லா உரிமையும் போயிடுது, மொத்த வரியுமே போயிருது. இது எல்லாத்தையும் பறி கொடுத்தது இந்த கட்சிகள், பறிச்சுக்கிட்டு போனது அந்த 2 கட்சிகள். உங்களுக்கு புரியுது? இப்ப எல்லா துன்பத்தையும் தந்தது இவர்கள் தான். இப்ப இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டிருக்கு. ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாறுதா? இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் கையெழுத்து போடுற கமிஷன் கேட்பாங்க, இவங்க வந்தாலும் வேலையா காசு, பணியிட மாற்றமா காசு, பணி உயர்வா காசு. உங்களுக்கு தெரியும். அப்ப இது எல்லாமே போட்டி. எப்படின்னா இவங்க வந்தா பெண்களுக்கு இலவசம், அவங்க வந்தா ஆண்களுக்கு இலவசம், இவர் வந்தா எங்க போனாலும் இலவசம். அப்படின்னா இது எப்படி? அப்ப இந்த ஆட்சி முறை மாறணும், ஆட்சி முறை மாறணும். அப்ப நான் வந்தா நீங்க தொற்றுவியா? அப்படி தொற்றுவியா? காவல் நிலையத்துல எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பேன். சேட்டை செய்ய முடியாது. சட்டியை கழட்டா, உட்காரா, அந்த சேட்டை எல்லாம் பண்ண முடியாது. ஒரு தவறு பண்ணிட்டேன்னா பணி இட நீக்கமோ கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ், உடனே பணி நீக்கம். சான்றிதழ் செல்லாது, கையெழுத்து போ, உடனே உன்னை தூக்கி தூர வீசிடும். சரியா இருக்கணும். இங்க இந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு அடிச்சு கொள்றது அதெல்லாம் பண்ண முடியாது. இங்க காவலனே கொலையாளி ஆயிட்டா அப்புறம் நாடு குற்றச்சமூகமா தானே இருக்கும். சார் 5 வருஷம் ஆண்ட கட்சி 24 கட்சி கூட்டணியோட வருது சார், எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் வீரன், தனித்து நிக்க, இந்த பாருங்க, கூட்டத்தோடு நிக்க யாருக்கும் வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனித்து நிக்கிறோம். நாங்க மக்களை முழுமையா நம்புறோம்.
அவங்க கட்சி தலைவர்களை நம்புறாங்க, நாங்க மக்களை நம்புறோம், மக்களோடு மக்களுக்காக நிக்கிறோம். நேத்து வந்து விஜயுமே அதான் சொல்றாரு, நாங்க தனிச்சு நிக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை பத்தி பாக்குறீங்க? அவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லலையே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு, ஆட்சியில பங்குதாரம்னு வரல, தனித்து விடப்பட்டாரு, நிக்கிறாரு. ஆமாவா இல்லை? நான் வந்ததுல 2010 கட்சி தொடங்கும் போது இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டில்ல, தேர்தல் உடன்பாடு இல்லைன்னு அறிவிச்சேன். இன்று வரை நிக்கிறேன். நான் யார்கிட்டயாவது பேசினேன்னா, என்னைய கூப்பிட்டாங்க, யாரையாவது போனேன்னா எனக்கு பேசாத பேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கோடிகள் பேசப்பட்டிருக்கு, எவ்வளவு பதவிகள் தரம் சொல்லப்பட்டிருக்கு, நான் போனேன்னு பாருங்க. நீங்க வரும்போதே வந்தால் ஆட்சியில பங்குன்ட்டீங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க. ரொம்ப நாள் காத்திருந்தீங்க, காங்கிரஸை எதிர்பார்த்திருந்தீங்க, பல கட்சிகளை எதிர்பார்த்திருந்தீங்க, யாரும் வரல. அப்ப நீங்க தனிச்சு நிக்கிறேன், நான் தனிச்சு நிற்பேன். ஏன்? என் தத்துவம் தனித்துவமானது, நான் தனிச்சு நிக்க முடியும். நான் உண்மை நேர்மைங்கிற, நீங்க ஊழல் லஞ்சத்தில் இருக்கீங்க. அதை ஒழிக்கணும்னா யாரோட சேர்ந்து ஒழிக்கணும் கேட்டா உங்ககிட்ட பதில் இல்லை. அப்ப அதை எங்களோட சேர்த்து நீங்க ஒப்பிடுறது தப்பு. சமீபகாலமா சாட்டியம் துறைமுகம் வந்து விஜயை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் ஒரு கடுமையான விமர்சனங்கள் எதிர்க்கட்சி எடுத்து வருது. சாட்டி துறைமுகம் எப்படி விஜய் ஏன் இவ்வளவு காரசாரமா விவாதிக்கல? இல்ல, அவங்க கட்சியில இருந்து எங்க கட்சியை, எங்க பிள்ளைகளை பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? கல்லறி தான் திருப்பி நம்ம கல்லறியணும் அப்படின்றதும் கல்வி நீங்க வந்து என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நீ தானே தீர்மானிக்கிற. நீ கண்ணியமா பேசு, நீங்க வாங்கன்னு சொல்லுங்க, நாங்க வாங்கன்னு சொல்றோம். நீ வாடான்னா ஆமா வா என்னடா அப்படின்னு தான் கேட்போம். நீங்க வெட்ட ஓங்கும் போது விழுந்து கும்பிடுற கோழைகள் இல்லையே நாங்க. நீங்க வெட்டணும்னு நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிற வீர பரம்பரை. நீங்க தேவையில்லாம சேட்டை பண்ணக்கூடாது. எவ்வளவு இழிவா எங்க கட்சி பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நாங்க கண்ணியமா பேசுறோம், நீங்களும் கண்ணியமா பேசுங்க. அதானே? இங்க பாருங்க, எங்க வீட்டு மல்லிகை மணக்கும், உங்க வீட்டு மல்லிகை நாரும்னா பேசுற கொஞ்சம் சீக்கிரம் போட்டு விடுங்கிறாங்க. அவ்வளவு அவசரமா சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமை, கொலை பண்றது, இது மாதிரி இப்ப அடிக்கடி நடக்குது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த சிறுமிகளுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு? நீங்க பாதுகாப்பெல்லாம் கேட்க, சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்புல ஒட்டுமொத்தமா என் நாட்டு குடிகளுக்கு பாதுகாப்பு. இஸ்லாமியர்களுக்கு தனி பாதுகாப்பு, கிறிஸ்தவருக்கு தனி, இந்துக்கு தனின்னு ஒட்டுமொத்தமா நாட்டையே ஒரு காவலன் போல இருந்து பாதுகாக்கிறதா நாட்டு பாதுகாப்பு தான். அதுல எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தான். என் குழந்தையெல்லாம் நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ தொட்டுட்டு தப்பிக்க முடியாது. உனக்கு புரியுதா? நீ உன்னை மாதிரி உள்ள வச்சு 90 நாள்ல சாட்சி இல்லை, அது இல்லைன்னு வெளியில வந்தெல்லாம் இல்லை. என் குழந்தைய நீ நான் அந்த மாதிரி வன்புணர்வு செஞ்சு அதை புதைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை புதைச்சிட்டு தான் வந்து நான் புதைக்கவே சொல்லுவேன். 4 பேரை போட்டேன்னா நீ உனக்கு என்ன வருமானு பாரு. எங்களுடைய ஆட்சி முறையில வந்து எங்களுடைய கொள்கை வந்து எந்த குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது. ஆனா இந்த குற்றத்துக்கு மரணத்தை தவிர வேற தண்டனை இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. அதனால இது கடும் சட்டங்கள் மூலமா தான் அதை ஒழுங்கு பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? அது அரபு நாடுகள் போல, அரபு நாடுகள் இது போல குற்றம் நிகழாது. இங்கே நமக்கு வந்து அப்படி இருக்கு. அது என்ன பண்றது சொல்லுங்க? பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு கொடுமைக்கு மட்டும் என்ன நடந்தது? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் என்ன நடந்தது? எல்லாம் ஒரு 90 நாள், அது அதிகபட்சம் போனால் 6 மாதம் 7 மாதத்துல, ஒரு ஆண்டுல வெளியில வந்துட முடியுங்கிறதுனால அது தொடர்ந்து அந்த குற்றங்கள் நிகழுது. நாட்டை வந்து நிறைய ஒரு போதை கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு நிறைந்த போதையா இருக்கு. ஒன்று திடப்போதை, திரவப்போதை, கஞ்சா, கொக்கைனு, அபின்னு அல்லது சாராயம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. போதையில வச்சுட்டு நீங்க சட்டம் ஒழுங்கும், பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது, திருட்டு கொலை இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கையானது. எல்லா குற்றவாளியும் எடுத்து பாருங்க, போதையில இருந்திருப்பான். நீங்க என்ன பாருங்க. ஏன்னா 6 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொள்ற மனநிலைங்கிறது சாதாரண மனித மனநிலை இல்லையே. அது அது எப்படி இருக்குது அது? அப்ப அது அந்த கோர சிந்தனை வந்து ரொம்ப ஆபத்தானது. இதை முற்று வைக்கல அப்படின்னா அது சரியா வராது.